அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஆண்கள் குளித்து முடித்த பிறகு இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது, பண கஷ்டம் அப்படிங்கிறதும் வரவே வராது. இந்த பதிவு ஆண்களுக்கு மட்டும்தான். ஆண்களுடைய கடன் சுமையை குறைப்பதற்கான ஒரு பிரத்யேக முக்கியமான பரிகாரம்னே இந்த பரிகாரத்தை சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் தினம்தோறும் குளித்து முடித்த பிறகு செய்யணும். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஜெபமணி மாலைகள் எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம். அதை மாதிரி தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ஒரு முக்கிய குறிப்புங்க. அதில் ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பிறந்தநாள், திருமண நாள், விசேஷ வைபவ நாட்கள் வரும்போது உங்களால் முடிந்த தொகையை ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலைமுறையும் நல்லா இருப்பாங்க, அடுத்தடுத்து வளைக்கக்கூடிய தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க. இதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். கடன் சுமையில் சிக்கித் தவிக்கும் ஆண்கள், வருமானம் இல்லாமல் பண கஷ்டத்தில் சிக்கித் தவிக்கும் ஆண்கள், குடும்பத்தை நடத்த வழியில்லாமல், வருமானம் இல்லாமல், நல்ல வேலை கிடைக்காமல் சிக்கித் தவிக்கும் ஆண்கள் எல்லாருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இதை நம்பிக்கையோடு செய்யணுங்க. பொதுவாகவே தண்ணீருக்கு ஒரு பயங்கர சக்தி உண்டு. தண்ணீரில் தான் கங்காதேவி குடியிருக்காங்க. எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் தண்ணி தெளிச்சா சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய தீட்டாக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? தண்ணி தெளிப்போம். தண்ணிக்கு தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. முனிவர்களும் தேவர்களும் மந்திரம் சித்தியாகிறதுக்கு நீர்நிலைகளில் அமர்ந்து தான் மந்திரம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தண்ணீரோட சக்தி அளப்பரிய சக்திங்க. காலையில் குளித்த உடனே நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். காலையில் குளித்த உடனே உடம்பை துடைக்கவே கூடாது. அப்படி ஈரத்தோட ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கோங்க. துண்டை கட்டிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் சூரிய பகவானை பார்த்து, அதாவது கிழக்கு நோக்கி நீங்கள் பார்த்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. போதும். அதுக்காண்டி ஒரு 4-5 நினைக்கக்கூடாது. ஒரே பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, ஒரே பிரச்சனையை நீங்கள் நினச்சி அந்த வேண்டுதல் சரியாகணும்னு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும். இதை நீங்கள் தினமும் செய்யும்போது பணப்பிரச்சனையை மட்டும் சொல்லி வேண்டுதல் வைக்கணும். அந்த பிரச்சனை சரியான பிறகு அடுத்து கடன் பிரச்சனையை சொல்லுங்க. இப்படி குளித்து முடித்தவுடன் ஈர உடம்போடு இந்த வேண்டுதலை கிழக்கு பார்த்தவாறு நின்று வைக்கும்போது உங்கள் பணப்பிரச்சனைக்கு உண்டான எளிமையான வழியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக காட்டி கொடுக்கும். செஞ்சு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும். எந்த தெய்வத்தினாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். சூரியனை நினச்சிக்கலாம், குலதெய்வத்தை நினச்சிக்கலாம், இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம். நினச்சிட்டு உங்கள் வேண்டுதலை ஈர உடம்போடு சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக உணருவீங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவார்களால் நல்லதே நடக்கட்டும்.